பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை. நீதிமொழிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். புத்திமதியை உறுதியாய் பற்றிக்கொள், அதை விட்டுவிடாதே, அதை காத்துக்கொள், அதுவே உனக்கு ஜீவன். ஆம், அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை நாம் சற்றே யோசிக்க வேண்டும். இன்றைய காலகட்டங்களிலே புத்திமதி, அதாவது அறிவுரை அப்படின்னு சொன்னால் பலரால் அதை கேட்கவே முடியலை, பலரால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியலை. சிலர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நீ எல்லாம் சொல்ல வந்துட்டியா, அல்லது நீ எல்லாம் பேச வந்துட்டியா அப்படின்னு கூட நினைப்பாங்க. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் தேவனை நம்முடைய வாழ்க்கையிலே உறுதியாய் பற்றி கொண்டு இருக்கிறவர்கள், நம்முடைய வாழ்க்கையிலே வேதாகமத்தை சரியாக நாம் புரிந்து கொண்டு அவைகளின்படி நடக்கிறவர்களாக இருந்தால் நிச்சயமாக நம்மை நோக்கி கடந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நாம் கனம் பண்ணக்கூடியவர்களாய் காணப்படுவோம். புத்திமதியை உறுதியாய் பற்றிக்கொள் அப்படின்னா, புத்திமதி ஒருத்தவங்க அறிவுரை நமக்கு சொல்றாங்க அப்படின்னா, முதலாவது நாம் கேட்பதற்கு திறந்த மனமுள்ளவர்களாக காணப்பட வேண்டும். சில நேரங்களில் இப்படிப்பட்ட புத்திமதிகளை, அறிவுரைகளை நமக்கு எடுத்துரைக்கிற நபர்களையோ அல்லது அந்த காரியங்களையோ நாம் அசட்டை செய்து விட்டு விடுகிறவர்களாக இருக்கிறோம். அதனுடைய பின்விளைவு என்ன தெரியுமா? பெரிய நஷ்டம், பெரிய இழப்பு, பெரிய அவமானம். சில நேரங்களில் இந்த வார்த்தை கேட்கிற உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். உங்களுக்கு நான் சொல்லுகிற ஒரு காரியம், புத்திமதிகளை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். ஒருவர் நமக்கு அறிவுரைகளை நமக்கு சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் அது நலமானதா நன்மையானதா என்பதை விமர்சிக்காமல் அதை உங்களுக்கு வேண்டும் என்றால் அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு தேவையில்லை என்று சொன்னால் அந்த இடத்துல நீங்கள் அமைதலாய் போகிறது மிகவும் நல்லதாக இருக்கிறது. இந்த நாளிலே உபாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 47வது வசனத்திலே இது சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளை நான் வாசிக்கிறேன். இதுங்கு உங்களுக்கு வியர்த்தமான காரியம் அல்லவே, இது உங்கள் ஜீவனாய் இருக்கிறது. நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படி யோர்தானை கடந்து போய் சேரும் தேசத்தில் இதனால் உங்கள் நாட்களை நீடிக்க பண்ணுவீர்கள் என்றான். இந்த வார்த்தையை பாருங்க, என்னன்னு சொன்னா, சில நேரங்களில் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய ஊழியருக்கும் மோசே அவ்வளோ ஜனங்களை வழிநடத்தி வருகிறான். அந்த ஜனங்கள் முறுமுறுக்கிறவர்களாகவும் அந்த ஊழியக்காரனுக்கு விரோதமாகவும் செயல்படுகிறவர்களாகவும் இருந்தாங்க. அங்கே சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தை, இது பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாள் நீடித்திருப்பதற்கு, நீங்கள் உங்களுடைய ஜீவன் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது காத்து கொள்கிறதற்கு அது போதுமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். இப்போ நம்ம வாழ்க்கையில் நம்முடைய ஜீவனுக்கு விரோதமாக நாமே போர் செய்கிறவர்களாக இருக்கிறோம். ஏன்னா அசட்டை பண்ணுறது, உதாசீனப்படுத்துறது, நமக்கு அறிவுரைகள் புத்திமதிகள் சொல்லுகிற பொழுது சில நேரங்களில் நாம் அசட்டை செய்து நாம் நம்முடைய அந்த ஈகோ அப்படின்னுவாங்கள, அந்த விட்டு கொடுக்காமை, அது நிமித்தம் நாம் அப்படியே கடந்து போயிடுறோம். வேதாகமத்தில் ஒரு அருமையான காரியங்கள் இருக்குது. சிம்சோனுடைய வாழ்க்கை முறையை இப்பொழுது கர்த்தர் எனக்கு உணர்த்துகிறார். அவருடைய தாய் தகப்பன் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவனிடத்துல சொல்லுகிறாங்க, அப்பா நம்முடைய சொந்த பந்தங்களில் நிறைய பிள்ளைகள்லாம் இருக்காங்கய்யா, அதில் யாராச்சும் ஒரு நபரை நீ என்ன பண்ணு, திருமணம் பண்ணிக்கொள் அப்படின்னு. அவன் சொல்கிறான், இல்லை, அந்த தெளிலால் அவன் மனதை அப்படியே மயக்கி இருக்கிறான். இன்னும் சொல்லணும்னு சொன்னால் அந்த தெளிலால் அவனுடைய மனதை மயக்கினது மாத்திரம் இல்லை, அவன் எப்படி ஏவாள் வஞ்சிக்கப்பட்டாலோ, பாம்பினிடத்துல சத்ருவினிடத்துல ஏவாள் எப்படி வஞ்சிக்கப்பட்டாலோ, இந்த சிம்சோன் பார்த்தீங்கன்னா இந்த தெளிலானிடத்துல வஞ்சிக்கப்பட்டிருக்கிறான். எப்படின்னா அவன் மனம் அவளை விட்டு விலகவே இல்லையாம். அவனுடைய சிந்தை முழுவதும் ஒரே நோக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கஞ்சாலாம், அந்த சில போதை வஸ்துகளை குடிக்கிறவங்க, அந்த காரியங்களில் செயல்படுறவங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு மைண்டில் வந்துருச்சுன்னா அந்த எண்ணங்கள் அந்த போதை தெளிகிற வரைக்கும் அது போகவே போகாதான். அதுபோல் பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த சிற்றின்பம்,
இது ஒரு மோகம். அந்த தெலீலாள் மேலே சிம்சோன் அப்படியே இல்லை, அவதான் அப்படின்னு நின்னான். கடைசியில் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையே எப்படி முடிவடைந்தது என்பதை வேதம் தெளிவுபடுத்துகிறது. பார்த்தீங்களா? கண்கள் பிடுங்கப்பட்டு எல்லாராலையும் நிந்திக்கப்பட்டு அவன் இருந்த இடத்துல தானே இந்த ஜனத்தோட மடிந்து கொள்ளும்படிக்கு அவன் மடிந்து போனான்னு பாருங்க. கடைசியில் அவனுடைய வாழ்க்கை எப்படி முடிஞ்சிருக்குது பாருங்க. எவ்வளவு பெரிய பராக்கிரமசாலி, எவ்வளவு பெரிய பராக்கிரமசாலியாக இருந்தாலும் பிசாசு ஈஸியாக விளையாடுறான். அதனால தான் வேதம் நமக்கு எச்சரிக்கையாக இப்படிப்பட்ட சம்பவங்களை நினைவுபடுத்துகிறது. தேவ பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு அறிவுரைகள் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் அதை அன்போடு ஏற்றுக்கொள்வோம். நாம் செபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த வார்த்தையின்படி எங்களோடு நீர் இடைபடுகிறதற்காய் நன்றி. எங்கள் வாழ்க்கையிலே சிலர் ஆண்டவரே அறிவுரைகளை எங்களுக்கு சொல்லுகிற வேளையில் அவைகளை நாங்கள் ஆண்டவரே செவ்வையாய் கடைபிடிக்க கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்து ஆண்டவரே அப்பா, உம்முடைய பிள்ளையாய் இருந்த பொழுதும் உம்முடைய சித்தத்தின்படியே அவர் செய்கிறதற்கு சிலுவையின் மரண பரியந்த அவர் தம்மை தாழ்த்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா உங்களுடைய அனுமதி இல்லாமல், உங்களுடைய விருப்பம் இல்லாமல், உங்களுடைய சித்தம் இல்லாமல், உங்களுடைய வார்த்தைக்கு அவர் ஒரு எல்லளவும் அவர் மாறவே இல்லை. அப்படிப்பட்ட கிருபைகளை எங்களுக்கு தாங்கப்பா. கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.